வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பனங்கிழங்கு ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய சீசனான ஒரு உணவாக இருக்குங்க. அப்போ இந்த பருவ காலம் தான் பனங்கிழங்கு கிடைக்கக்கூடிய சீசன். குறிப்பாக ஜனவரி மாதங்கள் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் வரைக்கும் பனங்கிழங்கான சீசன் இருக்கும். ஸோ இந்த சீசன்லேயே நீங்கள் அளவாக பனங்கிழங்கை வாங்கி எடுத்துக்கோங்க. இப்போ கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை பார்க்காம நம்மளால் போக முடியாது. பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்கங்க. அந்த மாதிரி கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டுமே நமக்கு கொடுக்கறது கிடையாது, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ அந்த மருத்துவ நன்மைகள் என்னென்ன, அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். செரிமானம் மற்றும் மலச்சிக்கலுக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கிறதுக்கு, செரிமான மண்டலத்தை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கெல்லாமே பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, பனங்கிழங்குல ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து வளமான அளவில் மிக அதிக அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, செரிமான மண்டலத்தை சீராக்கி நீண்ட நாட்களாக நமக்கு இருக்கக்கூடிய செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உப்புசம், வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நம்மளுடைய ஒட்டுமொத்த செரிமானம் எல்லாத்தையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கான ஒரு சிறந்த தீர்வாக அமையும். ஸோ இது வந்து வயிறு, குடல் இது இரண்டினுடைய ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்தி நம்மளுடைய குடல்களில் தேங்கிருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையுமே முறையான அளவில் வெளியேற்றிவிடும். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கிறதுக்கும், செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படுவதற்கும், ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டு ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கெல்லாமே தொடர்ந்து பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. நம்முடைய உடல் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கும் மற்றும் தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக நமக்கு இருக்கிறதுக்குமே பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கலாம். அப்பதான் நம்மளுடைய உடல் வந்து ஸ்ட்ராங்காக நமக்கு உறுதியாக இருக்கும். நம்ம ஒரு 50-60 வயதுலையுமே, அதாவது வயதான காலங்களிலுமே பேலன்ஸ் தடுமாறாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடக்க முடியும், நிற்க முடியும், உடல் நமக்கு வலிமையாகவே இருக்கும். ஏன்னா இயற்கையாகவே பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சிங்களேன், அதில் வந்து புரோட்டீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குங்க. அப்போ வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து, அதாவது சிறுவர்கள், அப்புறம் இளைஞர்கள், அப்புறம் மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீனியர் சிட்டிசன்ஸ், நம்மளுடைய தாத்தா பாட்டி, வயசானவங்க, இவங்க எல்லாருமே வந்து நல்ல உடல் நலத்தை வந்து பெறணும், உடல் வலிமையை மேம்படுத்திக் கொள்ளணும், தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னா இந்த புரதச்சத்து இருக்கக்கூடிய பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ஒருவேளை இப்போ நீங்கள் கடினமான உடல் உழைப்பு கொள்றீங்க, அதாவது உங்களுடைய உடல் உழைப்பு தான் உங்களுக்கு முக்கியமான பிரதான வேலையாகவே இருக்குது அப்படின்ற சொல்கிறீங்க அப்படின்னாலுமே சோர்வடையாமல் உடனடியாக எனர்ஜி ஆற்றலோடு நீங்கள் வந்து செயல்படுவதற்கெல்லாமே பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. புரதச்சத்துக்களும் கிடைக்கும், நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்பீங்க. தசைப்பிடிப்பு, தசைகளில் ஏற்படக்கூடிய இறுக்கம், தசை வலி எல்லாமே தசை வளர்ச்சி குறிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உடல் உங்களுக்கு உறுதி பெறும் நீங்கள் பனங்கிழங்கை எடுத்துக்கொண்டீங்கன்னா. சர்க்கரை நோய் மேலாண்மைக்கு சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு சிறந்த மேலாண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு செயல்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவு உங்களுக்கு அதிகரிச்சிருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துறதுக்கு பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். பனங்கிழங்கு அதுக்கான காரணம் என்னன்னா, பனங்கிழங்கு வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. அதாவது அதுக்கான குறைந்த கிளைசமிக் குறியீடுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனங்கிழங்கு நம்ம சாப்பிடும்போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு சட்டென்று உயராது. இதனால நீரிழிவு நோயாளிகள் சரியான அளவில் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்வது நல்லது. அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கப்படுமே தவிர, அளவுக்கு அதிகமாக ஒரேடியாக உங்களுடைய ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கப்பட்டு சுகர் பாம்பத்தில் நீங்கள் அவதிப்பட மாட்டீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்சத்து இருக்குது. அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து அந்த கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. ஸோ இது வந்து உங்களுடைய பிளட் சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணாது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ கிளைசமிக் இண்டெக்ஸ்னால் என்னென்னா, நம்ம ஒரு உணவுப் பொருளை எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய லெவலில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து கிளைசமிக் இண்டெக்ஸை கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹை கிளைசமிக் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய லெவலை நமக்கு வந்து அதிகப்படுத்திடும். குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே நார் சத்து போன்ற ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள். ஸோ இது வந்து சுகரோட லெவலில் நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் சர்க்கரை நோய்க்கு சிறந்த மேலாண்மையாக பனங்கிழங்கு செயல்படுது. சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் தயங்காமல் பனங்கிழங்கு எடுத்துக்கொண்டு நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபட்டுக் கொள்ளலாம். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ நமக்கு ரத்த சோகை நோய் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இரும்புச்சத்து, ஃபோலிக் ஆசிட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு குறைவதால், அதனால்
அதனால தான் நமக்கு ஏற்படுது. அப்போ குறையும் போது நம்மளுடைய உடலில் ரத்தத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பு அணுக்கள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பு அணு குறைஞ்சதுன்னா எதனால நமக்கு அனிமியா வரணும், அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ரத்த சிகப்பு அணுக்கள் நமக்கு வந்து குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் அப்படின்ற அந்த எண்ணிக்கை வந்து உங்களுக்கு குறையுங்க. ஹீமோகுளோபின் தான் நம் உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவே குறையும் போது நமக்கு என்ன ஆகும்னா, போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காததால தான் மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை, இந்த மாதிரியான ரத்த சோகை அப்படின்ற நோய்க்கான அறிகுறிகள்லாம் தென்படும். சுறுசுறுப்பாக நம்ம செயல்படவே மாட்டோம், சோர்ந்து தான் கிடப்போம். ரெஸ்ட் அப்படின்றது நமக்கு வந்து ஓரளவு பயன் கொடுத்தாலுமே ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இரும்புச்சத்து பற்றாக்குறையை நீக்காமல் நமக்கு வந்து இந்த ரத்த சோகை போகவே போகாது. அப்போ தான் நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இரும்புச்சத்து கிடைக்கும். நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரத்த சோகை பிரச்சனை வந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். கால்சியம் உங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு வந்து கொடுத்து எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பனங்கிழங்குங்க. இப்போது வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானம் மற்றும் மூட்டு வலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு பனங்கிழங்கு அவங்க எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு காரணம் பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய கால்சியம் மற்றும் மெக்னீசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து நமக்கு நலம் சேர்க்கும். எலும்புகளை உறுதியாக்குறதுக்கு இது ஒரு சிறந்த இயற்கை உணவாக இருக்கும். இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மச்சைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு வளர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்து இருக்காதுங்க. நீங்கள் நலமோடு இருப்பீங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து அந்த 50-60 வயதிலுமே எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளணும், உடலை உறுதி பெற வைத்துக்கொண்டு பேலன்ஸ் தடுமாறாமல் இருக்கணும், எலும்பு ஆரோக்கியத்தை பராமரித்துக் கொள்ளணும். அப்படின்னாலுமே நீங்கள் தொடர்ந்து பனங்கிழங்கு உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு முக்கிய பங்கு வகிக்குங்க. காரணம் பனங்கிழங்குல வந்து கொழுப்பு சத்து மிக குறைவு, ஆனால் நார் சத்து வளமான அளவில் இருக்குது. அப்படின்றதால இந்த பனங்கிழங்கு நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீண்ட நேரம் நமக்கு பசி எடுக்காது. இப்போ நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் வந்து குறைந்த கலோரி கொண்ட உணவுகளாக இருக்கணும். ஆனாலும் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகளாக இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து வெயிட் லாஸ் வந்து ஏற்படும். இதனால நம்ம தேவையற்ற நொறுக்கு தீனிகள் சாப்பிட்றத தவிர்க்கலாம். அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள் அதெல்லாம் சாப்பிட்டு உடல் எடை அதிகப்படுத்தப்படாமல் அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்புறம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பனங்கிழங்குல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த நார் சத்து, அமினோ அமிலங்கள் எல்லாமே ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிரும். ஸோ தொப்பை, தேவையில்லாத கொழுப்பு படிவுகள் இதெல்லாமே நமக்கு இருக்காது. அதனால தான் அந்த டயட்டுக்கு, உடல் எடை குறைக்கூடிய அந்த டயட்டுக்கு வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா, அந்த பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவை தேடிக்கிட்டீங்கன்னா பனங்கிழங்கு எடுத்துக்கொண்டு வெயிட் லாஸ் வந்து சாத்தியப்படுத்திக் கொள்ளலாம். சிறுநீரக ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, பனங்கிழங்கு சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மை கொண்டது. இது வந்து உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான உப்பு மற்றும் நச்சுக்களை சிறுநீர் வழியாக வெளியேற்றுவதற்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இதனால் சிறுநீரக கல் பாதிப்பு இருக்கிறவங்க, அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல இயற்கை மருந்தாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு உருவாகாமல் உங்களே தடுத்துக் கொள்ளலாம். உருவாகி இருக்கக்கூடிய கிட்னி ஸ்டோன்ஸுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிக்கும்பொழுது இந்த கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கரைய ஆரம்பிச்சிடும். அதிகாலையில் வந்து நெல்லிக்காய் எடுத்துக்கொள்வது, இன்னும் குறிப்பாக அதிகாலையில் இளநீர் குடிக்கிறது, இது எல்லாமே கிட்னி ஸ்டோன்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கான வழிமுறைகள் தான். ஸோ தண்ணீர் வந்து போதுமான அளவு குடிக்கும்பொழுது, அதுக்கப்புறம் பனங்கிழங்கெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரக ஆரோக்கியம் மேம்படும். உடலினுடைய வெப்பம் அது வந்து சமநிலையாக இருக்கும். உடல் சூழல் நமக்கு வந்து குறைக்கப்பட்டுவிடும். அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கழிவுகள் எல்லாமே நம்மளுடைய உடல்ல இருந்து சிறுநீரகம் வழியாக நமக்கு வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். ஸோ டீடாக்ஸ் பண்ணுறதுக்குமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ள இந்த பனங்கிழங்கு உதவிகரமாக இருக்கும். ஒட்டுமொத்த கழிவு நீக்க மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தையுமே நமக்கு வந்து மேம்படுத்தி கொடுக்குங்க. ஸோ தொடர்ந்து இந்த நன்மைகளை பெறணும் அப்படின்னா பனங்கிழங்கு உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெற்று ஆரோக்கியமாக இருங்க. உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.